முதல்ல உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கணும். சென்ற மாதம் ஜனவரி 21ஆம் தேதி சேலத்தில் இளைஞரணியினுடைய 2வது மாநில மாநாடு வெகு சிறப்பாக எழுச்சியோடு நடத்தி காட்டியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 7 லட்சம் இளைஞர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு 2 லட்சம் பேர் மாநாட்டு திடலுக்குள்ளே வர முடியாத அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் இருந்துச்சு. எனவே இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாநாட்டை நடத்தி காட்டியிருக்கிறோம். ஒட்டுமொத்த இந்தியாவுமே அன்னைக்கு நம்முடைய மாநாட்டை தான் கூர்ந்து நோக்கிட்டு இருந்தாங்க, பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்ற போறோம், மாநாட்டோட பேரு மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு, என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்ற போறோம், தலைவருடைய பேச்சு என்ன பேச போறாரு, ஒவ்வொரு பேச்சாளர்களும் என்ன பேசுறாங்க, என்னென்ன நிகழ்ச்சி நடத்த போறாங்க, மாநாட்டை சிறப்பாக நடத்த போறாங்களா அப்படின்னு எல்லாருமே கூர்ந்து கவனிச்சாங்க. ஆனா ஒரு எழுச்சி மாநாடு, ஒரு வெற்றி மாநாடு நடத்தி காட்டியிருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த கிழக்கு மாவட்டத்திலிருந்து கலந்து கொண்ட அனைத்து இளைஞரணி தம்பிமார்களுக்கும், அதை ஒருங்கிணைத்த மாவட்ட அமைப்பாளர், துணை அமைப்பாளர், மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள், அனைத்து நிர்வாகிகளையும், இளைஞரணி தம்பிமார்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து, பத்திரமா அழைச்சிட்டு வந்து ஒருங்கிணைத்தவங்க அத்தனை பேருக்கும் இளைஞரணி செயலாளராக முதற்க என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே பேசிய, எனக்கு முன்பு பேசிய அனந்தர் தயாநிதி மாறன் அவர்கள் பேசும்பொழுது கொஞ்சம் சூசகமா பேசினார். கேட்பாளர ரொம்ப தனக்கே உரிய பாணியில வந்து வாய்ப்பு கிடைச்சா போட்டி போடுவேன் அப்படின்னு சொன்னார். அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா இந்த சென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகி விட்டுருவீங்களா? நீங்க விட மாட்டீங்க. அவரே வேற தொகுதிக்கு போகணும்னு நினைச்சா கூட நீங்க விட மாட்டீங்க, எனக்கு தெரியும். இருந்தாலும் தலைவர்கிட்ட நான் சொல்றேன், தலைவர் தான் அறிவிப்பாரு. ஆனா யார் வேட்பாளரா தலைவர் அறிவிச்சாலும், நாம அத்தனை பேரும் மனசுல ஒண்ணுதான் வச்சுக்கணும். அதை நோக்கி தான் நாம பயணம் பண்ணணும். அதை நோக்கி தான் நம்முடைய தேர்தல் வியூகம் இருக்க வேண்டும். மத்திய சென்னையில போட்டி போட போறது முத்தமிழின் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். தமிழ்நாட்டுடைய 40 தொகுதி, தமிழ்நாடு பாண்டிச்சேரி 40 தொகுதியிலும் போட்டி போட போறது டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு தான் நாம களப்பணி ஆற்ற வேண்டும். கண்டிப்பா உங்களுக்கு தலைவர் நல்ல ஒரு வசதியான வேட்பாளரை, நல்ல வேட்பாளரை, சிரித்த முகம் கொண்ட ஒரு வேட்பாளரை, வெற்றி வேட்பாளரை உங்க இடத்துல ஒப்படைப்பார். நீங்க நிச்சயமா வெற்றி பெற செய்திருவீங்க, எனக்கு தெரியும். வாக்கு வித்தியாசம் நான் கேட்கறது எல்லாம் ஒண்ணுதான். வாக்கு வித்தியாசம் சென்ற முறை 3,06,000 வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்க வச்சிருக்கீங்க. தொடர்ந்து களப்பணி, மக்கள் பணி ஆட்டி இருக்கிறோம். கோவிட் காலத்தில் மக்களோடு மக்களாக நின்று இருக்கோம். ஒவ்வொரு மழை வெள்ள காலத்திலையும் மக்களோடு மக்களாக நின்று மக்களை தைரியமா சந்திச்சிருக்கிறோம், மக்கள் பணி ஆட்டி இருக்கிறோம். அந்த தைரியத்தோடு தான் மீண்டும் இப்போ தேர்தல் களத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம். அதே போல இங்க வரவேற்கும் பொழுதும் அது கிழக்கு மாவட்டத்திற்கு எப்ப வந்தாலும் இந்த வரவேற்பு, இந்த எழுச்சி 10 நாளுக்கு முன்னாடி தான் வந்தேன், 10 நாளுக்கு முன்னாடி தான் வந்தேன். அதே எழுச்சி வரும்பொழுது சில பேர் இந்த பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறீங்கல்ல, அதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இந்த சின்னவர்னு கூப்பிடுறது, ஆமா உண்மையாவே சின்னவன் தான், வயசுலையும் அனுபவத்திலையும் உங்கெல்லாம் விட நான் ரொம்ப சின்னவன் தான். அதுக்காக சின்னவர், அப்புறம் வந்து இளைய கலைஞர், வாழும் பெரியார், இதெல்லாம் வந்து தயவு செய்து தவிர்த்துடுங்க. நான் எப்பவுமே, நான் இப்போ சட்டமன்ற உறுப்பினர், இளைஞரணி செயலாளர், அமைச்சர், இதெல்லாம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். ஆனா எது தெரியுமா நிரந்தரம்? நான் எப்பவுமே உங்க வீட்டு பிள்ளையா இருப்பேன், உங்க வீட்டு செல்ல பிள்ளையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் நிரந்தரம். என்ன இப்ப அமைச்சரா இருக்கிறதுனா கொஞ்சம் பொறுப்பான செல்ல பிள்ளையா இருக்கிறதுக்கு முயற்சிக்கிறேன். அதுதான் நிரந்தரம். தயவுசெய்து இந்த பட்ட பேர் வச்சு கூப்பிடுறது அதெல்லாம் தவிர்த்துடுங்க. எனக்கு இன்னொரு பெரிய பெருமை, அந்த செயற்பாடு நான் நன்றி சொல்லணும். இன்னைக்கு இந்த பெரியார் திடல்ல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்காரு பாத்தீங்களா, அதற்கு அது எனக்கு கூடுதல்
பெருமை. அதே போல அண்ணன் தயாரிமார் அவர் சொன்னது போல தொடர்ந்து பாகமுகவர்கள் மாநாடு தலைவர் அவர்கள் ஒவ்வொரு ஜோனா போய் கலந்துக்கிட்டாங்க. ஒரு 5 மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. ஆனா இன்றைக்கு நாம சந்திக்க போற களத்தில் காண போற நாடாளுமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு மாவட்டத்தில் பாகமுகவர் மாநாடு நடக்குதுன்னா, ஆலோசனை கூட்டம் நடக்குதுன்னா அது முதல் நிகழ்ச்சி இன்னைக்கு சென்னை கிழக்கு மாவட்டம் தான். அந்த பெருமை சென்னை கிழக்கு மாவட்டத்தில் சேகர்பாபு ஆரம்பிச்சு வச்சாருன்னா அது எப்பவுமே வெற்றியில தான் முடியும். இன்னைக்கு அவர் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறார். உதயசூரியன் கிழக்குல தான் உதிக்கும். கிழக்கு மாவட்டத்தில் இன்னைக்கு பாகமுகவர் கூட்டத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கிறோம். கை தட்டினா மட்டும் பத்தாது, கை கோர்த்து வேலை செய்யணும். மொத்தம் 3 குழுக்கள். தேர்தல் பணியை நம்ம தலைவர் கிட்டத்தட்ட 1 மாசம் முன்னாடி ஆரம்பிச்சாச்சு. 3 குழுக்கள் அமைச்சாங்க. அதுல ஒரு குழுல நானும் இருக்கேன். ஒருங்கிணைப்பு குழு ஒவ்வொரு தொகுதியா வர சொல்லி, தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வர சொல்லி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு நாளும் 4 தொகுதிகள் அவங்க கிட்ட இருக்க தொகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், மனக்கசப்புகள், தொகுதி பிரச்சனைகள், வெற்றி வாய்ப்பு, இப்படி தொடர்ந்து கலந்துரையாடிட்டு இருக்கிறோம். இன்றோடு 36 தொகுதி முடிச்சிட்டோம். நாளையோடு 40 தொகுதி முடிக்க போறோம். இதுவரை 36 தொகுதி இன்னைக்கு சாயங்காலம் தான் முடிச்சிருக்கிறோம். முடிச்சிட்டு தான் அங்கேருந்து நான் நேரம் வரேன். சாயங்காலம் பெரம்பலூரும் திருச்சி தொகுதிக்கு பாராளுமன்ற தொகுதிக்கான ஆலோசனை கூட்டம் நடந்தது. 36 தொகுதி முடிச்சிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச வரையில் அந்த ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகள் சொன்னதை பார்த்தா நிச்சயம் 40க்கு 40 ஜெயிக்க போறது உறுதி. அதே போல இன்னொரு 2 குழு, தொகுதி பங்கீட்டு குழு, மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் சந்திச்சு யார் யாருக்கு எந்த தொகுதி, எத்தனை நம்பர் அப்படின்ற தொகுதி பங்கீட்டு குழு, அது அவங்களும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல தேர்தல் அறிக்கை குழு தமிழ்நாடு முழுக்க பயணம் செஞ்சு ஒவ்வொரு தொகுதியா போய் வணிகர்கள், விவசாயிகள், இப்படி அனைத்து தரப்பினரையும் சந்திச்சு அவங்களுடைய கோரிக்கையெல்லாம் கேட்டு நம்முடைய தேர்தல் அறிக்கையில் எதெல்லாம் இடம்பெற செய்யலாம் அப்படின்னு அது ஒரு குழு. இப்படி 3 குழுக்கள் தனித்தனியா இறங்கி நாங்கெல்லாம் எங்களுடைய வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னா, நாங்க வச்சிருக்கிற ஒரே நம்பிக்கை பாகமுகவர்களாகிய நீங்க தான். நாங்க எவ்வளவுதான் பயணம் பண்ணாலும், என்னதான் பணிகள் செஞ்சாலும் அதை வெற்றியா மாற்றக்கூடிய அந்த வாய்ப்பு அது உங்க கையில மட்டும்தான் இருக்கு. இன்றைக்கு நம்முடைய சேகர்பாபு அண்ணன் அனைத்து பாக முகவர்கள் 3 தொகுதிகள் 708 பேருக்கு பேடு, குறிப்பேடு, பேனா, முக்கியமா வாக்காளர் பட்டியல், அதை விட முக்கியமா ஊக்கத்தொகை கொடுத்திருக்கிறார், துவக்கி வச்சிருக்கிறார். இப்ப அனைத்து மாவட்ட செயலாளரும் இதை பண்ணி ஆவணிப்பார். அதனாலதான் நான் குறிப்பிட்டு பேசுறேன். பாக முகவர்களாகிய நீங்க, நானோ தலைவரோ மாவட்ட செயல்பாடு வேட்பாளரோ ஓரளவுக்கு தான் பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆனா பாக முகவர்கள் நீங்க தான் ஒவ்வொரு வாக்காளருடைய வீட்டுக்குள்ளேயே போய் அவங்களோட பேசி அவங்கள ஏன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்கணும், ஏன் ஒன்றிய பாஜகவை விரட்டி அடிக்கணும்ன்ற அந்த பிரச்சாரத்தை நீங்க தான் செய்யணும். உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். பிரச்சாரம் மட்டும் கிடையாது, தேர்தல் நாளன்னைக்கு யார் யார் விடுபட்டு போயிருக்காங்க, யார் யார் இன்னும் ஓட்டு போடல, ஏன் ஓட்டு போடல, எந்த வீட்டுல இருந்து யார் வரன்னு அவங்க வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வந்து அவங்க நம்முடைய தேர்தல் போலிங் பூத்துக்கு கொண்டு வந்து உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டு வாங்குற வரைக்கும் உங்களுடைய பணி. அது மட்டும் இல்ல, அங்க அதோட முடியாது, அதன் பிறகு கவுண்டிங்ல ஜெயிக்கிற வரைக்கும் உங்களுடைய பணி இருக்கு. இந்த 2.5 வருஷம் திமுக ஆட்சியுடைய சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. கடும் நிதி நெருக்கடியில் ஆட்சிக்கு வந்தோம். ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷம் ஆச்சு. கடுமையான நிதி நெருக்கடி. எப்படி
சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்ற போறோம்னு ஒட்டுமொத்த மக்களும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா தலைவர் முதல் கையெழுத்து போட்டாரு. மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டம், விடியல் பயணம். இந்த திட்டத்தினால பயன்பெற மகளிர் மாசம் 9,000 ரூபாய் சேமிக்கிறாங்க. வருஷத்துக்கு இதுவே கிட்டத்தட்ட 12,000 ரூபாய். அதே போல பல்வேறு திட்டங்கள், புதுமை பெண் திட்டம், அரசு பள்ளியில் படிச்சு மேற்படிப்புக்கு காலேஜுக்கு போனா மாசம் 1000 ரூபாய் மகளிருக்கு. பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், படிக்கணும்ன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு அந்த திட்டம். நான் முதல்வன்ற திட்டம். 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் காலையில் ஸ்கூலுக்கு வந்தா வெறும் வயிற்றில் படிக்கக்கூடாதுன்னு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். முன்னாடிலாம் வேலைக்கு போற பெற்றோர்கள், சீக்கிரமா எந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க முடியாம போயிடுவாங்க. குழந்தை வெறும் வயிற்றோட போவோம் ஸ்கூலுக்கு. வருத்தத்தோட இருப்பாங்க பெற்றோர்கள். வேலைக்கு போனாலும் பையன் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சமே சாப்பிட்டானான்னு. ஆனா இன்னைக்கு பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புறாங்க. என் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார், திராவிட மாடல் அரசு இருக்குன்னு லட்சக்கணக்கான மாணவர்கள் பலன் பெற்றுக்கிட்டு வராங்க. அந்த திட்டத்தில் நானும் ஒரு பயனாளி. எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கு போய் அந்த மாணவர்களோட தான் என்னுடைய காலை உணவை நான் என் நேரமும் சாப்பிடுவேன். அதை விட முக்கியம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தை தலைவர் இந்த திட்டத்தை துவங்கணும்னு சொல்லும் பொழுது அரசு அதிகாரிகள்லாம் முடியாது, நிதி நெருக்கடி, 1 கோடி பேருக்கு கீழே தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா தலைவர் ஒத்துக்கவே இல்லை, கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னார். தகுதியுள்ள மகளிருக்கு கொடுத்து ஆகணும்னு சொன்னார். இந்த திட்டத்திற்கு அப்ளிகேஷன் விண்ணப்பிச்சவங்க எவ்வளவு தெரியுமா? 1,60,00,000 பேர் விண்ணப்பிச்சாங்க. இப்போ இன்னைக்கு இந்த திட்டத்தின் மூலம் மாசம் 1,16,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம். நான் ஒத்துக்கிறேன், சின்ன சின்ன குறைகள் இருக்கும், உங்களுடைய பகுதிகளிலேயே இருக்கும், எங்களுக்கு வரல அப்படின்ற குறைகள் இருக்கும். நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வது, அதை தயார் பண்ணி அவங்க பேரு, போன் நம்பர், ரேஷன் கார்டு, அட்ரஸ், அந்த லிஸ்ட்டை தயார் பண்ணி நம்முடைய கழக மகளிருக்கு யாரெல்லாம் விடுபட்டு போயிருக்குன்னு லிஸ்ட்டை தயார் பண்ணி உங்க மாவட்ட செயலர்கிட்ட கொடுத்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் தலைவர்கிட்ட கொடுத்து அதை சரி செய்வதற்கான முழு பணிகளில் நான் இறங்குறோம். கண்டிப்பா தகுதியுள்ள எந்த மகளிரும் அதுல இருந்து விடுபட மாட்டாங்க. 90% பேருக்கு போய் சேர்ந்திருக்கு. என்ன பிரச்சனைனா 90% பேர் நம்மளை பாராட்ட மாட்டாங்க. அந்த 10% கிடைக்கல பாத்தீங்களா, அவன் தான் அது இயற்கை தான். அதை நம்ம விரைவில் திருத்துவோம். இன்னைக்கு இந்த பாராளுமன்ற தேர்தல் சென்னையில் எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். டிசம்பர் மாதம் தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களையும் எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கெல்லாம் இழப்பீடு தலைவர் உடனே கொடுத்தாரு, 6,000 ரூபாய் கொடுத்தாரு. அதே போல தூத்துக்குடி, நெல்லை மாவட்டத்திலையும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6,000 ரூபாய் கொடுத்தாங்க. இழப்பீடு தொகையா 35,000 கோடி நம்முடைய அரசு ஒன்றிய அரசு கிட்ட கேட்டிருக்கு. இதுவரைக்கும் மத்திய அரசு, ஒன்றிய அரசு கொடுத்தது 1 பைசா கூட இதுவரைக்கும் கொடுக்கல. இதைத்தான் நாம எதிர்த்து நிக்கிறோம், இதைத்தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். இந்த ஒன்றிய பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அது உங்க கையில தான் இருக்கு. அடுத்து நம்முடைய தலைவர் யார முடிவு செய்யறாரோ, திமுக யார முடிவு செய்யுதோ, நம்ம யார முடிவு செய்யறோமோ அதுதான் அடுத்த ஒன்றிய பிரதமர் என்று அந்த நிலைமையை நாம உருவாக்க வேண்டும். நம்மள பயமுத்த பாக்குறாங்க, நம்மளும் அதிமுக அடிமைகள் மாதிரி ஒன்னா இருக்கும்னு நினைக்கிறாங்க. கடந்த 8 வருஷமா இந்த அதிமுக ஆட்சியை எப்படி பயமுத்தி வச்சிருந்தாங்க. சிபிஐ, ஐடி, இடி ரைடு, இப்ப நமக்கும் அந்த பயமுத்துற வேலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா உங்களுடைய உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறதுக்கு திமுக ஒன்றும் அடிமைகள் கூட்டம் கிடையாது. நான் எதிர்த்து நிற்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். எனவே இந்த நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான நாடாளுமன்ற தேர்தல். இன்னொரு விஷயத்தை சொல்றேன், நீங்க அந்த தேர்தல் நடக்கிற சம்பவத்தை பாருங்க, உங்களுக்கே தெரியும். நான் சும்மா ஞாபகப்படுத்துறேன். 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு, மிகப்பெரிய வெற்றி பெற்றோம். பாண்டிச்சேரி, தமிழ்நாடு 40 தொகுதிக்கு 39 தொகுதி ஜெயிச்சோம். அப்போ நம்ம எதிர்கட்சி
அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. அப்போ நம்ம எதிர்க்கட்சி. அதன் பிறகு இப்ப நடக்கிற 2021 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு ஆளுங்கட்சி ஆயிட்டோம். ஆளுங்கட்சியா நம்ம சந்திக்க போற ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சென்ற நாடாளுமன்ற தேர்தலை விட ஒரு ஓட்டு கம்மியா வாங்கினா கூட நமக்கு எதிரணியினர் என்ன சொல்லுவாங்க, பாத்தீங்களா போன முறை இவ்வளவு வாக்கு வாங்கியிருக்காங்க, இந்த முறை ஒரு ஓட்டு கம்மி ஆயிடுச்சு, இவ்வளவு ஓட்டு கம்மி ஆயிடுச்சுன்னு அதை ஒரு பிரச்சாரமா சொல்லுவாங்க. திமுக கிட்ட மக்கள் கிட்ட இருக்கிற செல்வாக்கு குறையுதுன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது அதுக்கப்புறம் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எதிரொலிக்கும். எனவேதான் சொல்றேன், நம்முடைய ஒரே எண்ணம் தேர்தல் வெற்றி, நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி, 40க்கு 40 ஜெயிச்சு தலைவர்கிட்ட கொடுத்தா இன்னும் தெம்பா ஒன்றிய அரசு கிட்ட நம்ம கேட்க வேண்டியது கேட்கலாம். நாம நினைக்கிற ஒன்றிய அரசு அமைஞ்சதுன்னா, நாம நினைக்கிற ஒன்றிய பிரதமரை உட்கார வச்சுட்டோம்னா தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை கேட்டு வாங்கலாம். அந்த நிலைமையை பாகமுகூர நீங்க தான் உருவாக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு பக்கம் பாஜக நம்மள சொல்றாங்க, கடைசியில் பார்த்தா 9 வருஷத்துடைய ஊழல். நான் சொல்ல சிஏஜி அறிக்கை, சிஏஜிங்கிறது கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஒன்றிய அரசு மாநில அரசு செய்கின்ற வரவு செலவு கணக்குகளை தணிக்கை செய்யறது, ஆடிட் பண்றது. கடந்த 9 வருஷ பாஜக அரசுடைய ஆட்சியை வரவு செலவு கணக்கை ஆடிட் செஞ்சு அவங்க ஒரு அறிக்கை கொடுக்கிறாங்க. அந்த அறிக்கையின்படி, சிஏஜி அறிக்கையின்படி 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஒன்றிய அரசு செஞ்ச செலவுக்கு கணக்கு இல்ல. 7.5 லட்சம் கோடி ரூபாய் எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல. 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு 250 கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கு ஒன்றிய பாஜக அரசு. கணக்கு காட்டியிருக்காங்க. எவ்வளவு? 1 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு 250 கோடி ரூபாய் செலவு கணக்கு காட்டியிருக்காங்க. இறந்து போன 88,000 பேருக்கு ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம். பல வருஷங்களுக்கு முன்னாடி ரமணான்னு ஒரு படம் வந்துச்சு, பார்த்திருப்பீங்க. அதுல இறந்து போயிடுவாரு. இறந்து போனவரை ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ள அடைச்சு வச்சு, இவர் இன்னும் உயிரோட இருக்காருன்னு சொல்லு, வெளில போய் சொல்லு, மாத்திரை மருந்து வாங்கிட்டு வர சொல்லு, ஆபரேஷனுக்கு காசு கட்ட சொல்லு, அப்புறமா இறந்து போயிட்டான்னு போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடைச்சு வைப்பாங்க. நாம திரையில பார்த்ததை இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு நிஜத்துல நடத்தி காட்டியிருக்கு. 88,000 இறந்து போனவங்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே இறந்து போயிட்டான், இத்தனைக்கு ஒரே நம்பர்ல 88,000 பேருக்கு மருத்துவ காப்பீடு திட்டம். இதையெல்லாம் நம்முடைய தலைவர் ஒண்ணுன்னா கேட்கிறாரு. இதற்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு ஒன்றிய பாஜக அரசுக்கு துப்பு இல்லை. நிதி கேட்டோம், அந்த அம்மா என்ன சொன்னாங்க? ஒன்றிய அமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன கேட்டேன்? நாங்க என்ன உங்க அப்பா வீட்டு காசை கேட்டேன்னு கேட்போம். இதுல ஏதாவது தவறு இருக்கா? அடுத்த நாள் அந்த அம்மா டெல்லியில ஒரு பிரஸ் மீட்டை வச்சு எனக்கு பெரிய பாடம், உதயநிதி மரியாதையை கத்துக்கணும், மரியாதை பேச கத்துக்கணும்னு அடுத்த நாளே நான் மரியாதை கொடுத்துட்டேன். மரியாதைக்குரிய அம்மா அவர்களே, மாண்புமிகு உங்களோட அப்பா வீட்டுடைய மதிப்புமிகு உங்களோட அப்பா வீட்டு காசை நாங்க கேட்ட எங்க தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய வரி பணத்தை தான் கேட்கிறேன். நீங்க கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன். நாங்க கேட்ட காசை எப்ப கொடுப்பீங்க? இப்படிதான் நடந்துட்டு இருக்கு ஒன்றிய அரசு. இன்னும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சமீபத்தில் பாராளுமன்ற கட்டிடத்தை திறந்தாங்க. பாராளுமன்ற கட்டிடத்தை திறக்கிறதுக்கு இந்தியாவுடைய முதல் குடிமகன் யாரு? குடியரசுத் தலைவர். அவங்க பேரு திரௌபதி முர்மு. அவங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க, மலைவாழ் அந்த பகுதியை சேர்ந்தவங்க, கணவனை இழந்தவங்க. அந்த ஒரு காரணத்துக்காக இந்தியாவுடைய குடியரசுத் தலைவரை பாராளுமன்ற திறப்பு விழாவுக்கு கூப்பிடல. யார் யாரெல்லாம் கூப்பிட்டாங்க? இருக்கிற எல்லா சாமியாரையும் கூட்டிட்டு போனாங்க, செங்கோல் வைக்கிறோம் அப்படின்னு. இதுவரைக்கும் குடியரசுத் தலைவரை பாராளுமன்ற கட்டடத்துக்கு திறப்பு விழாவுக்கு அழைக்கவே இல்லை. இன்னொரு நிகழ்ச்சி கடந்த 10 நாட்கள் முன்பு அயோத்தியில ராமர் கோயில் கட்டினாங்க. நீங்க கோயில் கட்டுங்க, திமுக எந்த மதத்திற்கோ எந்த வழிபாட்டு முறைக்கோ எதுக்கும் எதிரானவங்க கிடையாது.
எங்களுக்கு ஒன்றே குலம், ஒருவனே தேவன். நீங்க கோயில் நல்லா கட்டுங்க. சேகர் பாபா நான் அனுப்பிச்சு வைக்கிறோம். கோயில் கட்டினீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்லா சாமி கும்பிட்டு போவாங்க. தேர்தல் வந்துச்சுன்னா உதயசூரியன் சின்னத்துக்கெல்லாம் வாக்களிப்பாங்க. அதை நீங்க புரிந்துக்க வேணும். ஆனால் இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு எந்த சாமியாரும் வரலைங்க. எல்லா சங்கராச்சாரியம் என்ன சொல்லிட்டாங்க, மோடி வராரு நாங்க வர முடியாது அப்படின்ட்டாங்க. இதைத்தாங்க நான் சொன்னேன் 4 மாசத்துக்கு முன்னாடி. அனைவரும் சமம்னு சொன்னது நான் பாத்தீங்கன்னா ஒன்றிய பிரதமருக்கு சேர்த்து பேசியிருக்கிறேன். இப்ப வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, அதை நம்ம பாத்துக்கலாம். மன்னிப்பு கேட்கணும், நாங்க மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. கலைஞர் பேர சொன்னதுதான் சொல்லிட்டேன். நீதிமன்றத்தை மதிக்கிற நீதி கிடைக்கும் நான் நம்புறேன். என் மேல தப்பு கிடையாது. நான் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், பிறப்பால் அனைவரும் சமம். இங்க ஜாதி மதம் எதுலயும் யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்த யார் எதுவுமே கிடையாது. எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு தான் நான் பேசினேன். அதே மாதிரி இங்கே ஒரு கோஷ்டி இருக்கு, அடிமைகள் கோஷ்டி. இப்ப அவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைனா, ஒரு நாள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு திரு ஓபிஎஸ் தான் விரைவில் கைதாவார் அப்படின்னு. அன்னைக்கு சாயங்காலமே அண்ணன் ஓபிஎஸ் சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதல்ல கைதாவார் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே ஒன்னாதான் கைதாக போறாங்க. ஒரே ஒரு கோரிக்கை தான், கைதாகி ஜெயிலுக்கு போகும்போது தவழ்ந்து தவழ்ந்து போவாதீங்க, கால் வலி வரும். அதிமுக நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப பாவம். அவங்களுடைய தலைவர் மறைந்த தலைவர் கலைஞருடைய நெருங்கிய நண்பர், முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவுடைய பவுண்டரே அவர் தான், நிறுவனர், மறைந்த முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு சென்ற மாதம் டிசம்பர் 25 அவருக்கு பிறந்த நாள் தானே, நினைவு நாள். நமக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு தெரியல. இதுக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க, நினைவு நாள் கூட்டம். அவங்க மாவட்ட கழக நிர்வாகிகள் போஸ்டர் அடிக்கிறாங்க. போஸ்டர்ல எம்ஜிஆர் போட்டோக்கு பதிலா நடிகர் அரவிந்த் சாமி போட்டோ வச்சுட்டான். உண்மையா நடந்ததுங்க. இது யாரா சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. அவங்களுடைய தலைவர் எம்ஜிஆரா நடிகர் அரவிந்த் சாமியான்னு தெரியாத அளவுக்கு அதிமுகவுடைய நிலைமை இப்ப இருக்கு. இத போய் நம்ம இதுக்கு மேல என்னத்த சொல்றது? இவங்களெல்லாம் எடுத்து நம்ம அரசியல் செய்ய வேண்டியதா இருக்கு. எனவே நானும் அதிக நேரம் எடுத்துக்க விரும்பல. கிழக்கு மாவட்டத்துக்கு வந்தாலும் இதுதான் பிரச்சனை, பேசிக்கிட்டே இருக்கும். பாகமுகவர்கள், இந்த வெற்றி உங்க கையில தான் இருக்கு. எனவே மக்களோட மக்களை பயணிங்க, அவங்களோட பழகுங்க, அவங்களோட பிரச்சனையை கேளுங்க. உங்களால தீர்க்க முடிஞ்ச பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துருவீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும், அதை உங்களால தீர்க்க முடியல. உங்களுடைய வட்டக்கழக செயலாளர், உங்களுடைய பகுதி கழக செயலாளர், இல்ல உங்களுடைய மாவட்ட செயலாளர், அமைச்சர் இருக்காரு, அவர்கிட்ட கொடுங்க. வாக்காளர் பட்டியலில் சரி பாருங்க. நம்முடைய ஆட்சியினுடைய திட்டங்களை கொண்டு போய் சேருங்க. ஒவ்வொரு வீட்டுக்காக கொண்டு போய் சேருங்க. ஒவ்வொரு வீட்டுலயும் ஒரு பயனாளி இருப்பான், ஒரு பெனிஃபிஷியரி இருப்பான். அவன்கிட்ட போய் அதை பத்தி சொல்லுங்க. இந்த திட்டத்தினால பயன்பெற்று இருக்காங்கிறத அவனுக்கு எடுத்து சொல்லுங்க. இந்த நேரத்தில் நம்மளுடைய அமைச்சர் எல்லாத்தையும் சொல்லியாச்சு, நான் செயல்பாடு பேசாம விட்டுருவீங்களான்னு இவ்வளவு சிறப்பான ஒரு ஏற்பாடு செஞ்சு, மிகச்சிறந்த ஏற்பாடு. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், தலைவரே பாராட்டி இருக்காங்க. சேகர் பாபு இல்ல, செயல்பாபுன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். எங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு இன்ஸ்பிரேஷனாக, வெறும் செயல்பாபு இல்ல, சூப்பர் செயல்பாபுன்னு சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு சொல்றேன், வெறும் சூப்பர் செயல்பாபு இல்ல, சூப்பர் டூப்பர் செயல்பாபு. எல்லாரும், அனைத்து மாவட்ட செயலாளரும் அவரை பார்த்து கத்துக்கணும்.
நீங்கள் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்து இவ்வளோ சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் அண்ணன் செயல்பாபு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சென்ற முறை சட்டமன்ற தேர்தல் பொழுது பிரச்சாரத்துக்கு அவருடைய தொகுதிக்கு கூட்டு போயிருக்கும்போது நான் கேட்டேன், எத்தனை தொகுதி உங்களுக்கு அப்படின்னு. இன்னொன்று சிறப்பு என்ன தெரியுமா, அவருக்கு தமிழ்நாட்டிலேயே 2 மாவட்ட செயலாளருக்கு தான் 6 தொகுதி. மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் 5 தொகுதி 3 தொகுதி, எனக்கு தெரிஞ்சு 1 தொகுதி இருக்க மாவட்ட செயலாளர் இருக்காங்க பாவம். ஆனால் அண்ணனுக்கு மட்டும்தான் 6 தொகுதி. தமிழ்நாட்டிலேயே 2 பேர், அதில் அண்ணன் ஒருத்தர், அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்கள். அந்த அளவிற்கு ஒரு களப்பணி, கழகப்பணி, மக்கள் பணி எந்நேரமும். அண்ணன் தயாநிதி மாறன் வந்தாங்க பார்த்தீங்களா, 4 நாள் முன்னாடிக்கு வண்டியில் ஏறினாருங்க. ஒரு பேப்பர் கொடுத்தது என்னன்னு பாருங்க அப்படின்னு பார்த்துட்டு உடனே செஞ்சு கொடுத்துறேன் அப்படின்னாரு. நான் உடனே கேட்டேன், கேளுங்க, என்ன கேள்வி தேதி கேட்பீங்களா கேளுங்க அப்படின்னு நான் சொன்னேன். என் வண்டியில் இருந்து நான் உங்ககிட்ட ஒரு பேப்பர் கொடுக்கறதும் நீங்க உடனே என்கிட்ட ஒரு தேதி வாங்குறதும் நான் புதுசா தினமும் நடக்கிறதும் உடனே தேதி வாங்கி இந்த நிகழ்ச்சி 7ஆம் தேதி நடத்தணும்னு சொன்னேன். நான் 5ஆம் தேதி நாளையோட முடியுது இந்த ஒருங்கிணைப்பு குழு. அதன் பிறகு பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போறேன் அப்படின்னு. இல்ல 2 நாள்ல ஏற்பாடு செய்யறேன்னு சொல்லி 2 நாள்ல இந்த நிகழ்ச்சியோட சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருந்தா அண்ணன் சேகர் பாபு மட்டும்தான் அதை செஞ்சு முடிக்க முடியும். அதே மாதிரி போன முறை என்கிட்ட சொன்னாரு, கேட்டா என்னென்ன 5 தொகுதி ஜெயிச்சிருக்கீங்களா, 6க்கு 5 ஜெயிச்சிருக்காங்க, என்னென்ன சொல்றீங்க, 6க்கு 6 நான் ஜெயிச்சு காட்டுறேன்னாரு. அவர் சொன்னதை செஞ்சு காட்டிட்டாரு. அவருக்கு உறுதுணையா இருந்தது பாகமு அவர்களாகிய நீங்கள், கழக நிர்வாகிகளாகிய நீங்கள் தான். எனவே 2021 அடிமைகளை துரத்தி வீட்டுக்கு அமிச்சோம். இப்போ இந்த தேர்தலில் அடிமைகளுடைய ஓனர்ஸ், எஜமானர்கள், அவங்களையும் துரத்தி அடிப்போம். நம்ம அத்தனை பேரும் நமக்கு இருக்கிற ஒரே குறிக்கோள் நாடாளுமன்ற தேர்தல் பணி, அந்த வெற்றி என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.